சொன்ன மாதிரி நாங்கள் அடிக்கடி திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். தேர்தலின் போது நிச்சயம் அடிக்கடி வருவாங்க. அவங்க வர மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு அவங்க வராங்களே தவிர தமிழ்நாட்டிற்கான எந்த ஃபண்டும் எந்த ப்ராஜெக்டும் அவங்க கொடுக்கறதில்ல. நம்ம கேட்குற நிதி கொடுக்கறதில்ல. கல்வி நிதி நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசிக்காக. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்டோம், ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கொடுக்கல. இப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அந்த பேர்டன் வந்து மாநில அரசு மேலே போட பார்க்குறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து பேசும்பொழுது மக்கள்கிட்ட இன்னும் நாங்கள் பேசுகிறத விட அவங்க பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகுது. எனவே அவங்களுடைய முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்கள் வந்து உங்கள் ஸ்பீச்சில் வந்து திராவிடியன் மாடல் இஸ் நாட் ஆன்டி எனி ஒன், நாட் ஆன்டி இந்தி அப்படின்னு சொன்னீங்க. பட் வை இஸ் தேர் திஸ் மிஸ்கன்செப்ஷன் மக்கள் மத்திய, எஸ்பெஷலி அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு? ஏன் இந்த மாதிரி டிஎம்கே வந்து திராவிடியன் ஐடியாலஜி வந்து ஆன்டி ஹிந்தி ஆன்டி இந்து அப்படின்றாங்க? அந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறது எங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்கிறவங்க, திராவிட சிந்தனைக்கு மாறாக சிந்தனை உள்ளவங்க எங்கள் மேலே எப்படியாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணுறது. அதில் சில நேரம் அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. எல்லாராலையும் ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் வச்சு எல்லா நேரத்துலையும் வெற்றி பெற முடியாது. உண்மை ஒரு நாள் மக்கள் நிச்சயம்